இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரமாக கிளம்பி ரெடியாக இருக்க சொன்னேன். பாரு சீக்கிரமாக கிளம்புறாளுங்களான்னு. ஏ தீபி, தாரோ காதலே வாங்க மாட்டாளுங்க. ஏ வாணி, என்னக்கா இன்னைக்கு எதுக்கு கிளம்ப சொன்னேன்? இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டி இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல, இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடுவோம். அதுக்கு தான் உன்னை கிளம்பி இருக்க சொன்னேன். வா போகலாம் சீக்கிரம். ஓ அப்படியாக்கா, அதை முன்னாடியே சொல்கிறது. சரி நாளைக்கு கிளம்பிட்டு சொல்லிக்கலான்னு தான் சொல்லலை. பாரு இன்னும் அவளுங்களெல்லாம் காணும். நான் வந்துட்டேன் சீக்கிரமா. இதான் உங்கள் ஊரில் சீக்கிரமாடி? அவளுக்கு முன்னாடியாச்சும் வந்துட்டேன்ல, அப்போ சீக்கிரம் தான். நானும் வந்துட்டேன், போகலாமா? எங்கடி பிரவீனை காணோம்? தான் வரேன்னு சொன்னாமா, அதுக்குள்ளே பாத்ரூம் வருதுன்னு போயிட்டான். அந்த பையன் எப்பயுமே அப்படிதான்க்கா, வந்துருவான். இருக்கா வந்துட்டியாடா? வாங்க போகலாம் எல்லாரும். அத்தை போலாமா? ரெடியா? நான் ரெடி மருமகளே, போகலாமா? அத்தை அத்தை உங்கள் பொண்ணு வராங்களான்னு கேளுங்க அத்தை. அமைச்சியார் மருமகளே, அவளெல்லாம் யார் கூப்பிட்டு போய் சமாளிக்கிறது? என்ன மாமியார் மருமகளுமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளுங்க, என்னன்னு கேட்போம். அம்மா அண்ணி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதுவா, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் இல்லை, நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் தூரம் போய் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் கொண்டாடிட்டு வரலான்ட்டு இருக்கோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். நீயும் வரியான்னு கேட்க சொன்னா இவ. அப்படியா? நானும் வரேன். என்ன ரம்யா ஆச்சரியமா இருக்கு, நீ வராங்கிற? எனக்கும் வீட்லேயே இருந்து போர் அடிக்குது, அதான் நானும் வரேன். அப்போ சரி வா போகலாம். எவ்வளோ தூரமா? வண்டியிலையா கார்லையா? பாத்தியாங்க அத்தை கொழுப்ப, வண்டியிலையா கார்லையாவும்? அம்மா இதுக்கு தான் சொன்னேன் அவளை கூப்பிட வேணாம். நீ அமைதியாக வரியா? அட ரம்யா, நாங்கள் நடந்து தான் போகிறோம். ஐயோ நடந்தா? அப்படின்னா நானும் வரலப்பா, நான் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்களே போயிட்டு வந்துடுங்க. சரி சரி, நீ வீட்லேயே இரு, நானும் இவ்வளோமே போயிட்டு வந்துடுறோம். வீட்லேயே நல்லா பத்திரமா இருந்துக்க, நாங்கள் வரோம். சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அத்தை வாங்க நம்ம ஓடிடுவோம். யார் அவ்வளோ தூரம் நடந்து போகிறது? நான் பாட்டுக்கு ஜாலியாக வீட்லேயே படுத்துட்ருக்கலாம், அவங்களே போயிட்டு வரட்டும் கால் வலியோட. என்னடி இன்னைக்கு மாட்டுப் பொங்கல், அதுமா உங்கள் அன்னிக்கறி எங்கேயும் போகாமல் இருக்கா? தெரியலையாம்மா, ஒரு வேளை இன்னைக்கு வீட்லேயே இருப்பாங்களா என்னவோ. அட நீ வேற, அவன் என்னைக்கு வீட்டில் இருந்திருக்கா? அவன் எப்பவுமே ஊர் சுத்த கிளம்பிடுவான். வேணா பாரு, இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவா பாரு. ஏமா அப்படி சொல்கிற? உனக்கெல்லாம் தெரியாதுடி அவளை பற்றி, எனக்கு தான் தெரியும், நீ அமைதியா இரு. அம்மா அம்மா, அண்ணி வராங்கம்மா, வாய மூடுமா. பாருடி, அவள் பாட்டுக்கு போகிறா, ஏதாச்சும் சொல்கிறாளா பாரு. உமா, உமா. என்னத்தா, எது கூப்பிட்டீங்க? எங்கே கிளம்பிட்ட காலையிலேயே? அதுவா, அதெல்லாம் சொல்ல முடியாது. கொழுப்பு தானே உனக்கு, எங்கே போகிறேன்னு தானே கேட்டேன். என்ன அதிசயமா அக்கறையா? இல்லையே, அக்கறையெல்லாம் பட மாட்டீங்களே. எங்கே ஊர் சுத்த போகிறோன்னு தானே கேட்குறீங்க. எதுக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிற? அட நீங்கள் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் வீட்டில் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நான் எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வரேன். உன் வீட்டுக்காரர் வந்து என்ன தானே கேட்பான், நான் சொல்ல வேணாம்? கேட்டா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். சரி சரி போப்பா. பின்ன இங்கேயே வரப்பேன். ஏன் மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? அவகிட்டலாம் அப்படி தாண்டி இருக்கணும், இல்லை என் தலையிலே எரிமிதிச்சு போயிடுவா. அம்மா நீ ஓரா பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்கு அண்ணி உன் மண்டையில கொட்டி மூலையில் உட்கார வைக்க போதா தெரில. ஏன் இப்படி சொல்ற? நான் என்ன அந்த அளவுக்கு ஓவரா பண்றேன்? ஆமாம்மா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. போங்க, இப்போ என்ன பார்த்துக்கலாம் போடி. ஒரு நாளைக்கு நீ ஏன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போற உங்க அன்னிக்காரி இப்படி பண்ணிட்டான்னு. அன்னைக்கு இருக்கு பேர் உனக்கு. போதும் போடி. சரிவா, நம்ம தான் சமைச்சு சாப்பிடலாம். சரிம்மா, மாமா போலாம். விக்கி, பூமாரி, வாங்க போலாம் சீக்கிரம். வாங்கடா போலாம், டைம் ஆச்சு. என்ன இவ காலங்கத்தில் என்ன கத்திக்கிட்டு இருக்கா? என்னவா இருக்கும், பார்ப்போம் என்னன்னு. விக்கி, இப்போ நீ வரியா இல்லை நான் வரட்டுமா? ஐயா வந்துட்டம்மா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கா? எங்கடா அவ பூமாரியை காணோம்? அவ லிப்ஸ்டிக்கு மேக்கப்னு போட்டு வரதுக்குள்ள இன்னும் 1 மணி நேரம் ஆகும் பாரு. கூப்பிட்றேன், காதில் வாங்குறானா பாரு. விக்கி, என்ன சத்தம்? அவனை கூப்பிட்டா இவ பார்க்குறா, விளங்கிரும். விக்கி, உங்க பாட்டி உன்னை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், போய் என்னன்னு கேளுடா போடா. அப்படி ஒன்று எனக்கு ஒன்றும் கேட்கலையாம்மா. விக்கி, என்ன ருக்க சிக்னல்லாம் கொடுக்குற? மனத்தை வாங்கிடுவான் இவன். வாடா இங்க வம்சம். என்ன ருக்கு புதுசாக சிக்னல்லாம் கொடுக்குற? என்ன அம்மா போலாமா? ஏண்டி உனக்கு கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரமாடி? ஏம்மா நான்லாம் கிளம்பிட்டேம்மா. நான் சீவலான்ட்டு கண்ணாடி கிட்ட வந்தேன், அவன் போய் முடிப்பு
சரி சரி விடு விடு, உங்கள் கதையை கேட்டால் பைத்தியமே பிடிச்சிக்கோம். வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு. என்ன இருக்கோ, எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. எங்கடா கிளம்பிட்டீங்க காலையிலேயே? அதுவாக இருக்கு, அதான் அந்த பக்கம் தாத்தா பாட்டி இல்லை தேவி பாட்டி கூட இருப்பாங்களே, அவங்க வீட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாட. ஓ, அதுக்கு தான் காலையிலேயே 3 பேர் கிளம்பிட்டீங்களா? இருக்க வேணுன்னா நீயும் வா, உன்னை யார் வர வேணான்னு சொன்னது? போய் நான் சொன்னேன்னு உங்கள் அம்மாட்ட போக வேணான்னு போய் சொல்லுடா போடா. இதை பாரு, வேணா வா, நானும் போய் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். வேணா நீ போய் சொல்லிக்க, சும்மா தேவையில்லாமல பேசிகிட்டு இருக்காத. ஓ, நீ உங்கள் அம்மா பக்கம் பேசுறியா? சரி பேசு பேசு, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். சரி சரி பார்த்து ருக்கு, வாயி கோஞ்சிக்க போகுது. நான் வரேன். மா வா போகலாம். ஏ பூமாரி, நீயும் போறியா? ஆமாம் நானெல்லாம் போகிறேன். அப்போ என்ன? ரெண்டும் அவ்வளோ மாதிரி பெற்று வச்சிருக்குங்க. ஏதாச்சும் மரியாதை கொடுக்குதுங்களா பாரு. கொஞ்சமாச்சும் என் பேச்சு மதிக்குதுங்களா? எல்லாம் அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பா. வரட்டும், அவன் இன்னைக்கு எல்லாத்தையும் வத்தி வைக்கிறனால மட்டும் பாரு. அம்மா எனக்கு பசிக்குதுமா, எங்கம்மா கூப்பிட்டு போற? ஏய் ஐஷோ, வாய் முடிட்டு என் கூட வா. அங்கே வந்தினா உனக்கு விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும். ஏமா, அதுக்காக ஏமா எங்களுக்கு சோறு போடாமல் கூப்பிட்டு போற? கொஞ்ச நேரம் சாப்பிடலாம், ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேங்கடா. பிள்ளைங்க பாவம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் பாரு. அப்படி நினைக்கிறவள இருந்தால் காலைல வீட்டில் செஞ்சுருக்கணும். டேய் கொழுப்படா உனக்கு அவங்க அப்பா மாதிரியே. ஏண்டி காலங்காத்தாலே எனக்கு சாப்பாடு போடாம எங்கடி கிளம்பிட்ட? ஏங்க ஏதாச்சும் பழசு இது இருக்கும், எடுத்து சாப்பிடுங்க. நாங்களாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பொங்கலை கொண்டாடிட்டேன், வரக்குள்ள ஒரு பாத்திரம் நிறைய சாப்பாடு கொண்டு வரேன். சரியா? போய் சாப்பிட்டு படுங்க போங்க. நீலாம் திருந்தவே மாட்டடி. போதும் போதும் ஓவரா பண்ணாதீங்க, நாங்கள் கிளம்புறோம். விடுப்பா விடுப்பா, உனக்கு எதாவது பிடிச்சதா இருந்துச்சுன்னா நீயே செஞ்சு சாப்பிடுப்பா. உனக்கு நாச்சும் அது கிடைக்குது, எங்களுக்கு அதுவும் இல்லை. டே எல்லாம் நீயே வீட்லயே இறாண்டா. இல்லைப்பா, விக்கிலாம் வருவான், அதனால நான் போகிறேன். சரி நீ பார்த்து இருப்பா, நாங்கள் வரோம். சரிடா, தங்கச்சியை பார்த்துக்க. இவளையா? இவளை அவத்தான் எல்லாரையும் பார்த்து பாப்பாரு. பா நானே என்னை பார்த்துப்பேன், பையன் வேண்டாம். டே அவள் அப்படிதான் சொல்லுவா. உங்க அம்மா கறியெல்லாம் உங்களை கண்டுக்க மாட்டா. அவள் பாட்டுக்கு எங்கேயாச்சும் திரிவா. நீ தான் அவளை பார்த்துக்கணும். சரியா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நாங்களும் கிளம்புறோம். சரிடா. இவெல்லாம் எங்க இருந்து இந்த பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்ணுவாளோ? கிறுக்கு சரியான இவளெல்லாம் கட்டிக்கிட்டு நான் படுறேன் பாரு பாடு. ஏங்க அந்த பிள்ளைங்களாம் வந்துருங்க தானே? அதெல்லாம் வந்துருவாங்க தேவி, ஏன் கவலைப்பட்டு இருக்க? அதெல்லாம் வந்துருவாங்க. சரிங்க, வந்தா சரிதான்.